ஹாய் உறவுகளே! பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறோம்னு சொல்லியிருந்தேன்லங்க, அதுக்காக பழனிக்கு வந்துட்டோங்க. விடிய காலம்பற 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். சரி விடிஞ்சதுக்கப்புறம் மொட்டை போட்டு குளியாட்டி கிளம்பிக்கலான்ட்டு வெயிட் பண்ணோங்க அங்கேயே. நல்லா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் இடுமன் மலை, இந்த பக்கம் பழனி மலைங்க. பாப்பாவ தூக்கிட்டு போயிட்டு மொட்டை போட்டு, புது ட்ரெஸ்லாம் மாட்டி, எல்லாம் கிளம்பி மலை ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்போ ஒரு 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. மலையில போய் காது குத்துறது, மத்த வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு நெனச்சுட்டு போனோங்க. போனா அங்கே ஒரு ஏமாற்றம். ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஃபோனையுமே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் மேலே நடந்தது எதையுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பாப்பா காது குத்தும்போது ரொம்ப அழலங்க. ஓரளவுக்கு சமத்தாவே இருந்துக்கிட்டா. நல்லபடியாக காது குத்திட்டு முருகனை மனநிறைவோட வேண்டிக்கிட்டு கீழே இறங்கி வந்தோங்க. நாங்கள் நேராக கணக்கன்பட்டி சர்க்குரு ஜீவ சமாதிக்கு வந்தோம். அங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க. பாப்பா குட்டிக்கு வெயில் தாங்கவே முடியலங்க. அழுதுகிட்டே இருந்தா. அதோட எங்களாலுமே வெயில் தாங்க முடியல. அதனால் பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு பனியன் அண்ட் ட்ரையர் போட்டு நேராக ஊரை பக்கம் கிளம்பி வந்துட்டோங்க.